பூம்பட்டி கிராமம். பேருக்கேத்த மாதிரி எப்போவும் பூத்து குலுங்கிட்டு இருக்கும். அந்த கிராமத்துல குட்டின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு ஒரே ஆசை, கிராமத்து எல்லையிலிருந்த யாருமே போக துணியாத ஒரு மர்மமான காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுதான். அந்த காட்டுக்குள்ளதான் கற்கண்டு நதி ஓடுதுன்னு ஒரு கதை உண்டு. அந்த நதியோட தண்ணி கற்கண்டு மாதிரி இனிக்குமாம். அதுல குளிச்சா இளமையா இருப்பாங்களாம். ஒரு நாள் குட்டி யாருக்கும் தெரியாம அந்த காட்டுக்குள்ள போயிட்டான். அடர்ந்த மரங்கள், வினோத ஒலிகள், காத்துல வந்த ஒரு புத்தம், புது வாசம். குட்டிக்கு பயமா இருந்தாலும் ஆர்வம் அவனை கூட்டிட்டு போச்சு. கொஞ்ச தூரம் போனதும் அவன் எதிர்பார்த்த அதிசயம். ஒரு பாறை இடுக்குல இருந்து பால் போல ஒரு நதி வந்துச்சு. அதோட கரை முழுவதும் படிக கற்கள் மின்னின. அதுதான் கற்கண்டு நதி. குட்டி ஆசையா ஒரு கை நிறைய தண்ணி எடுத்து குடிச்சான். ஐயோ, அவன் ஆயுசுல அப்படி ஒரு இனிப்பு குடிச்சது சும்மா கண்டு மாதிரி இனிச்சது. அவன் இன்னும் ஆசையா தண்ணிய குடிக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம், கண்களை கூசுற மாதிரி ஒரு ஒலி. அந்த ஒலிக்குள்ளிருந்து ஒரு குரல், அன்பு குழந்தாய், இந்த நதியோட ரகசியத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ என் விருந்தாளி. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள குட்டி காணாம போயிட்டான். கிராமமே அதிர்ந்து போச்சு. ஊர் தலைவரான தாத்தா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி தெரிஞ்சிருந்தது. கற்கண்டு நதிய குளிச்சவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. அதுக்கு காரணம் நதியோட காவல் தேவதை. ஆனா குட்டியை காப்பாத்த ஒரு வழி இருக்கு. தாத்தா சொன்னார், கற்கண்டு நதியோட இனிப்பு அன்புக்கு கட்டுப்படும். கிராமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் தங்களுடைய மனசார சிரிக்கும் போது வர்ற சந்தோஷ கண்ணீரை ஒரு பானையில சேகரிச்சு நதியில கலக்கணும். கிராமமே ஒன்று சேர்ந்தது. ஒவ்வொரு குழந்தையும் ஓடி பிடிச்சு விளையாடி சிரிச்சு மகிழ்ந்து அவங்க கண்ணுல இருந்து வந்த சந்தோஷ கண்ணீரை பானையில சேகரிச்சாங்க. அந்த பானையை எடுத்துட்டு போய் தாத்தா கற்கண்டு நதியில கலந்தார். அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய ஒளி வெள்ளம். நதியிலிருந்து குட்டி வெளியே வந்தான். அவன் இன்னும் பிரகாசமா சந்தோஷமா இருந்தான். நான் திரும்பி வந்துட்டேன் என்று கத்தினான். கற்கண்டு நதி காவல் தேவதை சொன்னதாம், அன்பை விட பெரிய இனிப்பு எதுவும் இல்லை. இந்த கிராமத்து அன்பு என்னை மயக்கிடுச்சு. இனிமேல் கற்கண்டு நதி யாரையும் அபகரிக்காது. குட்டி திரும்பி வந்ததும் பூம்பட்டி கிராமம் இன்னும் பிரகாசமா மாறிடுச்சு. கற்கண்டு நதி இனிமேல் எல்லோரும் போய் குளிக்கிற மாதிரி மாறிடுச்சு.